பால்மை டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஸ்கோர் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 61 சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1 6 3 4 21 பாலுக்கு 24 ரன் எடுத்து சிமர்ஜித் சிங் பாலில் ருத்ராஜ் கைக்வாடிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஜாஸ் பட்லர் 6 எதுவும் அடிக்கலை. 2 4 அடித்து 25 பாலுக்கு 21 ரன் எடுத்து சிமர்ஜித் சிங் பாலில் துஷார் தேஷ்பாண்டே கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். சஞ்சு சாம்சன் 6 அடிக்கலை 4 அடிக்கலை 19 பாலுக்கு 15 ரன் எடுத்து சிமர்ஜித் சிங் பாலில் ருத்ராஜ் கைக்வாடிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். துருவ் ஜூரேல் 2 6 1 4 18 பாலுக்கு 28 ரன் எடுத்து துஷார் தேஷ்பாண்டே பாலில் சர்துல் தாக்கூர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். சுபம் தூபே 6 அடிக்கலை 4 அடிக்கலை 1 பாலுக்கு துஷார் தேஷ்பாண்டே பாலில் சிவம் தூபே கிட்ட கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகிட்டார். ரியான் பராக் 3 6 1 4 35 பாலுக்கு 47 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 அடிக்கலை 4 அடிக்கலை 1 பாலுக்கு 1 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக சிமர்ஜித் சிங் 3 விக்கெட் எடுத்திருந்தார். துஷார் தேஷ்பாண்டே 2 விக்கெட் எடுத்திருந்தார். மகேஷ் தீக்ஷனா, சர்துல் தாக்கூர், ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எதுவும் எடுக்கலை. ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 141 ரன் எடுத்திருந்தாங்க. 142 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோட செகண்ட் பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக ரச்சின் ரவீந்திரா 2 6 1 4 18 பாலுக்கு 27 ரன் எடுத்து அஸ்வின் பாலில் காட்டன் போல்ட் ஆகிட்டார். டேரில் மிச்சல் 6 அடிக்கலை 4 4 13 பால் 22 ரன்னுக்கு யுஸ்வேந்திர ஜெகல் பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டார். மொயின் அலி 6 அடிக்கலை 4 அடிக்கலை 13 பாலுக்கு 10 ரன் எடுத்து நான்ரே பர்கர் பாலில் ஆவேஸ் கான் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். சிவம் தூபே 1 6 2 4 11 பாலுக்கு 18 ரன் எடுத்து அஸ்வின் பாலில் ரியான் பராக் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ரவீந்திர ஜடேஜா 6 அடிக்கலை 4 அடிக்கலை 6 பாலுக்கு 5 ரன் எடுத்து அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்டு முறையில் அவுட் ஆகிட்டார். இது என்ன அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கெட் கீப்பர் ஸ்டெம்பை நோக்கி ரன் அவுட்டுக்கு எறியும் போது ரவீந்திர ஜடேஜா பிச்சுக்கு நடுவில் போய் அந்த பாலை எரிய விடாமல் தடுத்ததுனால இந்த விக்கெட் கொடுத்தாங்க. ருத்ராஜ் கைக்வாட் 2 6 1 4 41 பாலுக்கு 42 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். சமீர் ரிஸ்வி 6 எதுவும் அடிக்கலை 3 4 அடித்து 8 பாலுக்கு 15 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 விக்கெட் எடுத்திருந்தார். நான்ரே பர்கர், யுஸ்வேந்திர ஜெகல் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ட்ரன் போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான் விக்கெட் எதுவும் எடுக்கலை. சென்னை சூப்பர் கிங்ஸ் 19 ஓவர் 2வது பாலில் 5 விக்கெட் இழப்புக்கு 145 ரன் எடுத்திருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணாங்க. இந்த வெற்றி மூலியமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருந்தாலும் அவங்க 2வது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பிளே ஆஃப்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்த தோல்வி மூலியமாக அவங்க ஃபஸ்ட்டு 2 பிளேஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.